துர்கா, எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதான்னு? எவிடன்ஸ்லாம் எதுவும் கிடைக்கலங்க. ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சது. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்க. துர்கா, நீ எதுக்கும் அப்செட் ஆகாத. நீ எப்படியும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவ. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தேங்க்ஸ். முதல்ல கொலை நடந்த இடத்துல கிடைச்ச அந்த கைரேகையும் சூர்யாவோட கைரேகையும் ஒண்ணுதானான்னு செக் பண்ணணுமே. என்ன பண்றது? இவரோட கைரேகையை எப்படி கலெக்ட் பண்றது? என்னங்க, ஒரு சின்ன ஹெல்ப். அந்த கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொடுக்க முடியுமா? ஷூர் துர்கா. ஹாசினி எதுக்கு நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிடுறா? தெரியலையேங்க. துர்கா, அம்மா வந்திருக்காங்க. மாமா கூட்டிட்டு வா. அம்மா வந்திருக்காங்க. சரி வா. வரேன், போங்க. அம்மா, துர்கா, வாங்கம்மா. என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. சாயந்தரம் குந்தவைக்கு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. அதான் உன்னையும் மாப்பிளையும் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்னம்மா, நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். மாப்பிள, நீங்க தான் மொத ஆளா இருக்கணும். எங்க வீட்டோட ஆம்பளையே நீங்க தான். நீங்க தான் மொத ஆளா நின்னு ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி முடிக்கணும். அத்தை, உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆம்பளை பையன் நினைச்சுக்கோங்க. குந்தவை ஃபங்க்ஷனை முன்னால இருந்து நான் நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன். சந்தோஷமா அத்தை? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. பாத்தீங்களா சிஸ்டர், எப்படி மாறிட்டான்னு. ஹாசினி, பார்வதி அம்மா, நீங்களும் கண்டிப்பா வந்து குந்தவிய ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா வந்துடுறோம். கண்டிப்பா வரோம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? குந்தவை நலங்கு ஃபங்க்ஷன் ஷூட் பண்ணி என் பேஜ்ல நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு என்னம்மா, உன் இஷ்டம் போல பண்ணிக்கோ. சூப்பர், தேங்க்ஸ். நீங்களும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். சூர்யா கலந்துக்கிறதால கண்டிப்பா நானும் வந்து கலந்துப்பேன். மாதாஜி வரதுனால நானும் வருவேன். ரொம்ப சந்தோஷங்க. அப்போ நான் போயிட்டு வரேன். சரிங்க, பாய் மா. சரி அத்தை. ஹே தேவி, நம்ம போறோம், வீடியோ எடுக்கிறோம், ரெக்கார்ட் பண்றோம், போஸ்ட் போடுறோம், ரீல்ஸ் போட்டு தெரிக்க விடுறோம். ஓகே ஓகே. கோபமா இருக்குது. நாகஜோதி, இந்த வீட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்த?
நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? சூர்யாவோட உயிரை எடுத்து பழி தீக்க நீ வந்திருக்கன்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. நீ எப்ப சூர்யாவை கொல்றது, எப்ப அந்த வைரம் எனக்கு கிடைக்கிறது? எனக்கு ஒரு யோசனை இருக்கு. என்ன? சூர்யா கையில மந்திரிச்சு கட்டியிருக்க அந்த கயிறை கழட்டணும். அப்பதான் சூர்யாவை என்னால கொல்ல முடியும். நாக்ஸு, நீ கூட ஏதோ சூப்பரா ஐடியா சொல்ல போறேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி மொக்கையா சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ சொல்றதும் கரெக்ட் தான் நாகஜோதி. ஆனா சூர்யா கையில இருக்கிற அந்த மந்திரிச்ச கயிறை யார் கழட்டுறது, எப்படி கழட்டுறது? பூனைக்கு மணி கட்டுறது யாருங்கிற கதை தான். யார் கலட்டுறது சொல்லுங்க. சூர்யா கையில கட்டியிருக்க மந்திர கயிறை நானே கழட்ட வைக்கிறேன். என்ன சொல்ற? சூர்யா கையில இருக்க கயிறை கலட்டி வைக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். போகாத ஊருக்கெல்லாம் வழி தேடாத. மாப்பிள்ளைய யார் கோயிலுக்கு கூட்டு போறது? நீ நான்லாம் கூப்பிட்டா வருவானா? எங்க சிஸ்டர் கூப்பிட்டா வருவான். ஆனா துர்கா 1008 கேள்விகள் கேட்டு சந்தேகப்படுவாளே. பாண்டி சொல்றது கரெக்ட் தான். நம்ம யாராவது கூப்பிட்டா தானே துர்கா சந்தேகப்படுவா, கேள்வி கேட்பா. அவ அம்மா சரஸ்வதியே வந்து சூர்யாவை கோயிலுக்கு கூப்பிட்டா துர்கா தடுக்க மாட்டா, சந்தேகப்பட மாட்டாள்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரஸ்வதி கூப்பிட்டா துர்கா சந்தேகப்படவும் மாட்டா, கேள்வியும் கேட்க மாட்டா. சூர்யாவும் கண்டிப்பா கோயிலுக்கு வருவான். ஆனா சரஸ்வதி எப்படி கோயிலுக்கு கூப்பிடுவா? நான் நினைச்சா கூப்பிடுவா. அப்படியா? எப்படி? இப்படிதான். நான் ஒரு இச்சாதாரி நாகம். நான் நினைச்சா எந்த உருவத்துக்கு வேணாலும் மாற முடியும். இப்ப நான் போய் கூப்பிட்டா சூர்யா கோயிலுக்கு வந்துதானே ஆகணும். கண்டிப்பா. ஆனா ஒரே ஒரு விஷயம் நாக்ஸ், உன்னுடைய கண்கள் காட்டி கொடுத்துருமே. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? நான் பின்பக்கமா போய் திரும்ப சரஸ்வதியா வீட்டுக்குள்ள வந்து சூர்யாவை அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போக போறேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லு. பரிகாரம் பண்ற மாதிரி ஒரு ஜோசியரை ஏற்பாடு பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு வரணும். நான் சூர்யாவை பூஜை செய்ய சொல்லி உட்கார வச்சு கையில இருக்கிற தாயத்தை கழட்ட வைக்க போறேன். கையில இருக்கிற கயிறை கழட்டினாலும் அவன் குளத்துல இறங்கி குளிக்கும் போது நான் நாகப்பாம்பா மாறி குளத்துல குளிச்சிட்டு இருக்கிற அந்த சூர்யாவை கொத்த போறேன். சூப்பர். அவன் துடி துடிச்சு போய் சாக போறான். இதுதான் என்னோட பிளான். சூப்பர் பிளான். சங்கரபாண்டி கோயிலுக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். நீ போய் சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போ. சரி. இட்ஸ் காட் போயிடுச்சு. சூர்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலைவலியா? காஃபி கொண்டு வரட்டுமா? இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. துர்கா, என்னம்மா இப்பதான் போனீங்க, மறுபடியும் வந்துட்டீங்க? நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னம்மா, என்ன விஷயம்? அதான் சொன்னேன்லம்மா தனியா பேசணும்னு. துர்கா, அதான் அத்தை சொல்றாங்கல்ல, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ம். சொல்லுங்க அத்தை. என்ன பேசணும்? குந்தவை கல்யாணத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. அந்த அமைச்சர் மகன் விஷயத்துல
சில தப்பான விஷயங்கள் நடக்கிறதா துர்கா ரொம்ப பயப்படுறா. அதனால அமைச்சரால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு அம்மன் கோவில்ல உங்க பேர்ல ஒரு சின்ன பூஜை வச்சிருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா அதை நல்லபடியா முடிச்சிடலாம். உங்களுக்கு எதுவும் ஆகாது, எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். சரிங்க அத்தை, உங்க சந்தோஷத்துக்காக நான் கண்டிப்பா வரேன். ஆ அம்மா, பூஜை எப்போ வச்சிருக்கீங்க? ஆ இப்பதான் மாப்ள. இப்ப நம்ம உடனே கிளம்ப வேண்டியதான். சரிங்க அத்தை, போலாம். மாப்ள, சொல்லுங்க அத்தை. இந்த விஷயம் துர்காக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே அவ ரொம்ப பயத்துல இருக்கா. அதனாலதான் சொல்றேன். சரிங்க அத்தை. துர்கா கிட்ட நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. நாகசரசு சூர்யாவை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுச்சு. நாம ஜோசியரை ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு சிஸ்டருக்கு நல்ல விஷயமா போன் பண்ணி சொல்ல வேண்டியதான். துர்கா, ஒண்ணுல அத்தை ஏதோ கோயில் வரைக்கும் கூப்பிட்டாங்க. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? இங்க பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான். ஒரு முக்கியமான பூஜை இருக்கு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். மாப்ள, போலாமா? அப்படியா? சரி, அப்போ நானும் வரேன். அது அது வந்து ஹலோ, சொல்லுங்க உமா. அப்படியா? சரி சரி, நான் வரேன். சாரிங்க, ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்துருச்சு. நான் அர்ஜென்ட்டா போகணும். நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க, சரியா? சரி. சரிம்மா, நீ பாரு. மாப்ள, நீங்க வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த கைரேகையும் மினிஸ்டரோட பையன் கொலை செய்யப்பட்ட இடத்துல கிடைச்ச அந்த கைரேகையும் ஒத்து போச்சுன்னா சூர்யா எதுக்காக இந்த கொலையை பண்ணணும்? இன்னொரு கைரேகைக்கு சொந்தமான அந்த பொண்ணு யாரு? ஆனா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாங்க வாங்க, நமஸ்காரம். பூஜைக்கு ஏற்பாடு பண்ணது நீங்க தானே? ஆமா சாமி, எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க வாங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க மாப்ள. அம்மா, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். சார், உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பேர் சூர்யா, கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம். தொட்டுங்கோ. பூரப்ரோட்டபதா நட்சத்திரே கும்பராசோ ஜாடஸ்யா சூர்யா நாமாங்கிரஸ்யாஸ்ய கஜமானஸ்ய சகுடும்பானாம் சர்வா விட்டதா சித்தர்த்தம் மகாகணபதி ஐஸ்வர்ய கணபதி பூஜாம் கரிஷ்யேம். ஓம் சுமுகாய நமः, ஓம் ஏகதந்தாய நமः, ஓம் கபிலாய நமः, ஓம் கஜகர்ணகாய நமः, ஓம் லம்போதராய நமः, ஓம் விகடாய நமः, ஓம் விக்னராஜாய நமः, ஓம் விநாயகாய நமः, ஓம் தூம்ரகேதவே நமः, ஓம் கணா அத்தியக்ஷாய நமः, ஓம் பாலச்சந்திராய நமः, ஓம் கஜானனாய நமः, ஓம் வக்ரதுண்டாய நமः, ஓம் சூர்பகர்ணாய நமः, ஓம் கேரம்பாய நமः, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமः, ஓம் சித்தி விநாயகஸ்வாமினே நமः, அவிட்டவரத மகாகணபதே நமः, தூர்வவில்வப்ரியாய நமः, மூஷிகவாகனாய நமः, மோதகஸ்தாய நமः, ஷாவலகர்ணாய நமः, விளம்பிதசூத்ராய நமः, வாமனரூபாய நமः, மகேஸ்வரபுத்ராய நமः. ஊருகா மாமியா மாறின நாக்ஸ் தான் வேலையை கச்சிதமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாளே. இந்த புஷ்பத்தை கையில் வாங்கிக்கோங்க. நான் சொல்ல சொல்ல கலசத்துக்கு போட்டுனே வாங்கோ. ஓம் ஏகதந்தாய நமः, ஓம் வருணமூர்த்தஜே நமः, ஓம் கங்காய நமः, ஓம் யமுனாய நமः,
ஓம் நர்மதே நமः ஓம் சிந்தவே நமः ஓம் காவேர்கே நமः ஓம் மகாகாவேர்கே நமः ஓம் சேது மகாசமுத்ராஜ நமः ஓம் இந்து மகாசமுத்ராஜ நமः ஓம் ஐயையோ, சீக்கிரமா கலக்குனாச்சு. சம்ரட்சணாஜ நமः ஓம் மேகவாகனாஜ நமः ஓம் பர்ஜன்யாஜ நமः ஓம் மித்ரபதே நமः ஓம் சத்ரபதே நமः ஓம் வாணிப்ரதாஜ நமः ஓம் மேகஸ்யாமனாஜ நமः சகல ஜீவராசீனாம் ஜலகஷ்ட நிவாரணாஜ நமः மித்ரபதே நமः சகல ரூபாய நமः சர்வேஸ்வராய நமः சர்வதோன்மகாய நமः கங்காதேவி மூர்த்தப்பிரதாயி நமः சர்வதமனாயி நமः நாகேஸ்வரகாமின்னி நமः நாகசுந்தர்யை நமः. அம்மா சூர்யாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க. இங்க என்ன பண்றாங்க? நிறுத்துங்க. துர்கா ஒண்ணுல அத்தை ஏதோ கோயில் வரைக்கும் கூப்பிட்டாங்க. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? இங்க பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான். ஒரு முக்கியமான பூஜை இருக்கு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். மா, என்ன துர்கா? அம்மா ஏதோ ஒரு முக்கியமான பூஜை பண்ணணும்னு சொல்லி சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனியேம்மா. அதுக்குள்ள பூஜை முடிஞ்சிருச்சா? சூர்யா எங்கம்மா? பூஜையா? என்ன பூஜை? நான் எங்கம்மா மாப்பிள்ளை கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன்? என்ன துர்கா சொல்ற நீ? என்னம்மா சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதானே வீட்டுக்கு வந்து முக்கியமான பூஜை இருக்குன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போன. என்னம்மா துர்கா சொல்ற? நான் குந்தவைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் கூப்பிட வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு நான் வரவே இல்ல. மாப்பிளைய நான் பூஜைக்கெல்லாம் ஒண்ணு கூப்பிடவே இல்லையம்மா. என்னம்மா சொல்ற? அப்ப நீ வந்து அவரை கோயிலுக்கு கூப்பிட்டு போலையா? இல்ல துர்கா, நான் காலையில உங்க வீட்டுக்கு வந்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வரவும் இல்ல, மாப்பிளைய கோவிலுக்கு நான் கூப்பிடவும் இல்ல. மாப்பிளைக்கு ஏதாவது ஆபத்தா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ பார்த்து வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். சரியா? ஏய், கங்கையம்மன் கோவிலுக்கு போங்க சீக்கிரம். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. மகாம்பிகாயை நமः சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரிகம்பஜே கௌரி நாராயணி நமோஸ்துதே நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ நாகப்பிரச்சோதயாத் சர்வமங்கள ஆனந்த கோலாகர கற்பூர நீராஞ்சன தீபம். மகாம்பிகாயை நமः சமஸ்த பரிவாராய சர்வமங்கள விக்கிரகாய நமः. மாதாயே, தம்பி இதை வாங்கிக்கோங்க. இந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு கிழக்கு இருக்கிற குளத்துக்கு போய் சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு 3 தடவை முங்கணும். அதுக்கப்புறம் நீங்க வாங்கோ, மற்ற பூஜையெல்லாம் நான் பண்ணிடுறேன். சரிங்க. அவ்வளவுதான் பரிகாரம். உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் தீந்துடும். சரிங்க சாமி. கரெக்டா சொல்லு. தம்பி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். குளத்துல முழுங்கும் போது கையில அந்த கயிறு இருக்க கூடாது. அதை கொஞ்சம் கழட்டி வச்சிருங்க. என்ன கயிறு இது? கோவில்ல நான் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். அவர் கொடுத்தாரு. இது எப்பவும் உங்க கையிலேயே இருக்கணும், கழட்டவே கூடாது. சரி சரி, நீ பாதியில எழுந்து போயிட்ட, முதல்ல சாப்பிட்டு. சாமி, ஏன் இந்த கயிறு இருந்தா என்ன? எதுக்காக கழட்ட சொல்றீங்க? அது வந்து பரிகாரம் பண்ணும்போது அந்த கயிறு கட்டின்டா பரிகாரம் பலிக்காது. அதனால தான்ப்பா சொன்னேன். மாப்பிள்ள, அதான் சாமி சொல்றாருல, பரிகாரம் பண்றீங்கல்ல, கழட்டி பக்கத்துல வச்சுக்கோங்க. பூஜையை முடிச்சிட்டு மறுபடியும் கட்டிக்கோங்க, அவ்வளவுதானே? சரிங்க அத்தை. ஃபாஸ்டா போங்க கொஞ்சம்.
மாப்பிள்ள பாதுகாப்புக்காக தன் கையில கட்டிருந்த மந்திரிச்ச கயிறை அவுக்க வச்சுட்டாலே நம்ம நாகசரசு. இன்னைக்கு மாப்பிள்ளைய நாகசரசு காலி பண்ணிடுவா. தம்பி அதை என்கிட்ட கொடுங்க. இப்ப நீங்க போய் வேஷ்டியை மாத்திக்கிட்டு குளத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. சரி, நான் வந்துடுறேன் அத்தை. வரான்.